இப்ப சம்மந்தமே இல்லாம தீபனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டத ஏன் காமிக்கிறாங்க? ஹாஸ்பிட்டல் சீன் ஏன்னு சொல்லி பார்த்தா, நிச்சயமா சம்மந்தம் இருக்கு. ஏன்னா வெண்பா கடத்தப்பட்டதுக்கும் இந்த ஒரு விஷயத்துக்குமே சம்மந்தம் இருக்கு அப்படிங்கிறதால, நிச்சயமா வெண்பாவ நெருங்கிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா தீபனோட ஃப்ரெண்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி தீபனுமே வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் ரொம்பவே கண் கலங்கி அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இப்ப மல்லி அந்த சமயத்துல தான் இப்ப தீபனுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா தீபன் சார் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இப்ப தீபனால எந்த பதிலும் சொல்ல முடியல. இப்ப அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, மல்லி கொஞ்சம் டைம் குடுங்க. நான் இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருக்கு. அவங்களுக்கு அர்ஜென்ட்டா ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, தவறா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லி ஃபோன வச்சுடுறாங்க. இப்ப மல்லிக்குமே ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான் அப்படிங்கிறதால ஹாஸ்பிட்டல் வராங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ரத்தம் குடுத்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறதால, இந்த இடத்துல ஏன் மல்லி வந்தாங்க? ஏன் தீபனோட ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி நெறைய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா தீபனோட ஃப்ரெண்டு அடிபட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கும் வெண்பா கடத்தப்பட்டவங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா ஜோசியர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லன்னு சொன்னா வெண்பாவ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹோமம் நடத்தணும்னு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ரத்த சொந்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் அந்த பூஜையில பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றப்ப, விஜய் முடியாதுங்கிற மாரி சொல்லிடுறாங்க. இப்போ மல்லி பிளட் குடுத்து காப்பாத்துனாங்க அப்படிங்கிறதால, இதுவே அவங்களுக்கு அந்த ஹோமம் பண்ற பலன குடுக்கறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யாராச்சும் ஒருத்தங்களுக்கு நம்ம ரத்தம் குடுத்து உதவணும் அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நமக்கு பல வகையில நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாரி ஐதீகம் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் மல்லி பிளட் குடுத்து காப்பாத்துனாங்க அப்படிங்கிறதால, இது மூலமாவே நிச்சயமா மல்லிக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தான் செய்யும். வெண்பாவ காப்பாத்துறதுக்குமே நெறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம வெண்பாவும் எப்போதுமே நம்ம சொல்றது போல ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படிங்கிறதால, பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு தகரம் இருக்குது. அத பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க மாஸ்டர் சொன்னத நினைவுபடுத்துறாங்க. ஒரு ஃபிளாஷ்பேக் சீனையுமே காமிக்கிறாங்க. அவங்க ரன்னிங்ல விளையாடுறப்ப அவங்க மாஸ்டர் அவங்க விளையாட்ட மட்டும் இல்லாம தற்காப்பு விஷயங்களையுமே கத்துக் குடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு சின்ன பொருள் கூட நமக்கு உதவும் அப்படிங்கிற மாரி மாஸ்டர் சொல்லியிருப்பாங்க. அத வச்சு அந்த தகரத்த எடுத்து கையில வச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில நிச்சயமா வெண்பா தப்பிச்சுருவாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.